ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ரூட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்பாஞ்ச் கேக் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்பாஞ்சி ஃப்ரூட் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கேக் பேனை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கேக் பேனில் ஆயிலை க்ரீஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் பட்டர் பேப்பர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு கடாயில் ஸ்டாண்ட் வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ கேக் பேட்டர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 3/4 கப் அளவுக்கு சுகரை நல்லா பவுடர் பண்ணி அந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒயிட்டாக க்ரீம் மாதிரி ஆகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் திக்கான பால் 3/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். மில்க்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா 10 மினிட்ஸ் போல் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போது இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஸ்டெய்னர் எடுத்து வச்சுக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு 200 கிராம் கிட்ட இருக்கும். இதில் இருக்க மாதிரி இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக கேக் வரும். இப்போ மாவை ஆட் பண்ணியாச்சு. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஜெலிச்சிக்கலாம். இப்போது இதை ஒரே சைடாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கேக் பேட்டர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிடலாம். 1/2 கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதிலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இந்த பேட்டரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சிடலாம். அது கேக்குக்கு மேலே போடுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம கேக் பேனை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் இந்த பேட்டரை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணுறதுனால அடியில் இருக்க பபிள்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ இது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க டூட்டி ஃப்ரூட்டியை ஆட் பண்ணிடலாம். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ பேக் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம கடாயில் 10 மினிட்ஸ் போல் ஹீட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பேட்டர் எடுத்து வச்சுட்டு ஒரு 35 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நைஃப் இல்லைனா டூத்பிக்கில் குத்தி பார்த்திங்கன்னா அது எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக வரணும். இப்போ இதோட எட்ஜஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாமே எடுத்து விட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். டேஸ்டியான ஃப்ரூட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஓரியோ கேக், மலாய் கேக்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் தான். இப்போது இதை கட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சாஃப்டாக கட் ஆகுது கேக். இது நம்ம எக் இல்லாமல் அப்படியே செய்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வரும். கடையில் விற்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். வாவ், செம சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. இதே மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரியே கேக் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.